வெற்றி சிறந்த வாழ்வை இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் செழிப்பு சந்தோஷம் பெருகத்தக்கதாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கணமும் நோக்கி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே தாழ்த்துகிறேன், உயர்த்துகிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு புதிய செய்தியை நீங்கள் கேட்க போகிறீர்கள். நேற்றைய நாளிலும் உபாத நாளிலே என்னுடைய மகள் சாட்சி கொடுத்தார்கள், செய்தி கொடுத்தார்கள். முதல் இந்தியா தேசத்துக்கு போயிருந்த வேளையில் என் மகளும் அங்கே வந்திருந்ததுனால நான் அவன் ஸ்டேஜில் ஏற்றி விட்டேன். நீ இப்படி போய் கொண்டிருக்கிறான், இந்த ஆண்டவரை குறித்து பேசு, நல்ல ஒரு பாடலை பாடு, இந்த துதியை நடத்தண்டு ஏற்றி விட்டேன். அது ஒரு கிராமப்புறத்தில் நான் போனோம். அங்கு எங்களை யாருக்கும் தெரியாத ஒரு இடம், ஒரு சுவிசேஷ கூட்டம் வெளியில் வைத்திருந்தோம். ஆனால் ஜனங்கள் வந்திருந்தார்கள். அந்த வேளையில் பாடல் பாடுகிறதுக்கு ஆட்கள் இல்லை, ஒரே ஒரு ஆள் இருந்தது, இவாஞ்சலி மாதிரி. அப்போ ஆகவே நான் என்னுடைய மகளை அந்த பாசனுடைய மனைவியோடு இணைத்து விட்டேன். பாடினார்கள். கர்த்தர் நல்லவர், அற்புதங்களை கர்த்தர் செய்தார். கர்த்தர் பெரியவர் ஆயிருக்கிறார். நான் லண்டனில் அவள் ஜீவிக்கிறான், 10 வருடங்கள் லண்டனில் இருக்கிறான். ஆகவே அங்கு ஒரு சபையிலே அவர் பிரசங்கியா இருக்கிறார். பாசருக்கு உதவி கரம் நீட்டி அவள் இருக்கின்றான். இந்த பள்ளியில் அவள் கூப்பிடுவோம். இந்த நாள் என்ன பேசுவான்னு எனக்கும் தெரியாது, எனக்கும் அடி கொடுத்தோ தெரியாது. ஆகவே நாங்கள் பயத்தோடு விட இருக்கிறேன். வேத வசனங்களுக்கு நாம் நடுக்கத்தோடு இருப்போம். கர்த்தர் நல்லவர். கல்லை கொண்டும் பேசுகிறவர், எறும்பை கொண்டு பேசுவார், காற்றை கொண்டு பேசுவார், கடலை கொண்டு பேசுவார், சூரியனை கொண்டு பேசுவார், அந்த சராசரத்தையும் கொண்டு ஏன் பேசுகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. வரவேற்போம், கரங்களை தட்டி. கர்த்தர் நல்லவர். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதி ஸ்தோத்திரங்களில் இருக்கிற சபையாருக்கும் கிருபையும் சமாதானம் பெறும்படியாக வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லொரு ஆராதனையை செய்தீங்க. கர்த்தர் மகிமைப்படுவதாக. நாம் எதை கர்த்தருக்கு மனப்பூர்வமாக செய்யும்போது அந்த ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுகிறார். அப்போ இன்றைய நாளிலும் சிறு கூட்டமாக இருந்தாலும் இந்த சபையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பிரியமாக ஏறுகிறார். சின்ன சின்ன ஜனங்களும் ஒரு அளவு நிறம் இருப்பாங்க அப்படித்தான். ஆனாலும் அங்கேயும் நல்ல அருமையான விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் கூட இன்றைய நாளில் இந்த சிறு பிள்ளைகள் நம்முடைய தமிழ் மொழியில் சின்னவங்க எல்லாரும் பாடினாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்னென்னா நம்மளோட மொழியை நம்மளோட திருச்சபைகளில் தமிழ் திருச்சபைன்னு சொல்கிறதான், ஆனால் பெரும்பான்மையாக அதை கைக்கொள்வது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பிள்ளைகளை நீங்கள் எவ்வளவாக நேர்த்தியாக அந்த மொழியை கற்றுக் கொடுத்து அவர்களும் இந்த சிறு வயசுலேயே
நல்லா தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்க நீங்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறீங்க. கத்தர் அதை பார்க்குறேன். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு தாய்மொழியை அவங்க கற்றுக் கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுக்கு சவுண்டு விளங்குதா? சவுண்டு கம்மியாக இருக்குதா? ஓகேயா? இஸ்ரவேல் ஜனங்கள் 1845 வருஷம் சிதறடிக்கப்பட்டாங்க. ஆனாலும் அவர்கள் எந்த தேசத்தில் எப்படி சிதறடிக்கப்பட்டு போனாலும் கூட அவர் தங்கள் மொழிய கலாச்சாரத்தை அவருடைய தேவனை தேடுகிற அந்த தூரா அவங்களுக்கு ஆகமாக மட்டும்தான் இருந்தது நியாயப்பிரமாணம். அதை மட்டும் அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஒரு ஜூதன் அதை கைவிடையில்லை. அவங்கள் குடும்பங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க எந்த தேசத்தில் எந்த மொழிக்கார மத்தியில் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த தேசத்தில் தங்களுடைய கலாச்சாரத்தை தங்களுடைய மொழியை அவங்களுடைய தேவனை அவங்க விட்டு விலகிஇல்லை. அப்போ அப்படியா தான் எங்கள் தமிழ் ஜனங்களும் உலகம் வந்து சிதறடிக்கப்பட்டாலும் கூட நம்முடைய பிள்ளைங்களுக்கு நாம் நம்முடைய மொழியை கற்றுக் கொடுப்பது மிகச்சிறந்தது. இந்த காரியத்தை நீங்கள் இந்த சபையில் செய்திருக்கிறீங்க. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் இந்த சபையில் போய் சாட்சி சொல்லுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாமே இந்த தருணத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய தினத்தில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கொடுக்க எனக்கு கிருபை செய்தார், பலன் தந்தார். அதுக்காக இந்த நன்றியை சோதரிக்கிறேன். இந்த நாளிலும் இன்றைக்கு மதர்ஸ் டே உண்டு. அப்போ மதர்ஸ் டே என்றபடியால் என்ன தாயார் தினம் அப்படியா? அப்போ உங்கள் தாயார் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்களாக நீங்கள் ஆசீர்வாதமாக குடும்பமாக. ஏனென்றால் வேதத்தில் பெரும் பங்கு பெண்களுக்கு தேவன் அதை கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் பட்சபாதம் உள்ள தேவனா? இல்லை இல்லை. இவர் சொல்ல அடிப்பாவோ உண்டு. அவர் அடிக்கிறவர் மட்டுமில்லை, அணைக்கிறவரும் கொடுத்தார். அந்தபடியாக பெண்கள் ஆண்களுக்கு எப்படி தேவன் அழைப்பு கொடுத்து அந்த பெண்களுக்கும் தேவன் நன்மையாக கொடுக்கும். ஆனால் பெண்களிலே ஒரு விதமான சுபாவங்கள் இருக்குது இல்லையா? அப்போ அதை நிமித்தம் தேவன் அந்த பெண்களுக்குரிய காரியத்தை பெண்களுக்கு சோதரிடம் கொடுக்குறேன். பாருங்க, சிலுவையில் கூட பெண்கள் ஆண்களே ஒரு ஆண் தான் நின்றார். அதுவும் அவர் நல்ல சிநேகிதனா அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற சிநேகிதனா இருந்தபடியால் அவருக்கு அந்த சிலாக்கியம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல கூட பெண்கள் தான் நின்றாங்க. உயிர்த்தெழுந்தவது கூட போல உயிர்த்தெழுந்த நீரன் கூட ஒரு பெண் தான் போய் இருட்டோட இருட்டா போய் அவரை தேட ஆசையாக. அப்போ நான் நினைக்கிறேன் சில வேளை தேவன் பெண்களுக்கு அப்படியான ஒரு சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் போல. என்னடா இயேசு கிறிஸ்து போன நேரத்தில் அவருக்கு பின்னாலேயே அவங்க தங்களோட ஆஸ்திகளாலேயே கொடுத்து ஊழியம் செய்தாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ அப்படி தேவன் பெண்களை நேசிக்கிறார். பெண்களும் அதிகமாக எந்த இடத்துல எந்த சபையில் எந்த கூட்டத்தில் போனாலும் ஆண்களோட பெண்கள்லாம் கூட இருக்கிறது கூட. ஏனென்றால் பெண்கள் என்னென்றால் சொன்ன மாதிரி பலவீனமானவர்கள் ஆனாலும் கூட அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். பெண்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்படியே தேவன் பெண்களை நேசிக்கிறேன், உங்களையும் நேசிக்கிறேன். பாருங்க, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிறார் பார்க்குறோம். அப்போ உண்டாக்கும்போது ஒழுங்கின்மையும் பெருமையுமா இருந்தது என்று சொல்லி பார்த்தால் தேவன் அந்த ஒழுங்கின்மையும் பெருமையும் இருளுமா இருந்த உலகத்தை அவர் ஒழுங்குபடுத்தி எல்லாத்தையும் உருவாக்குறது. தன்னுடைய அந்த ஞானத்தில் தன்னுடைய வல்லமையில எல்லாத்தையும் உருவாக்கினா ஒவ்வொரு நாளைக்கும் அவர் சிருஷ்டிக்கிறார். அது நல்லதுன்னு காண்றேன். ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிக்கிறார். 6 நாள் சிருஷ்டிக்கிறார். நல்லது என்ன நல்லதாக இருந்தது. இப்போ 6ஆம் நாள் மனுஷனை சிருஷ்டிப்போம். நம்முடைய சாயலில் நம்முடைய ரூபத்தில் மனுஷனை சிருஷ்டித்தேன். ஆனாலும் எல்லாம் நல்லதென்று கண்ட தேவனுக்கு இப்போ அவருக்கு ஒரு நல்லமில்லாத ஒரு காரியம் இருக்குதுன்றது அவருக்கு விளங்கினது. எல்லாம் நல்லமென்று படைத்ததெல்லாம் பார்த்து நல்லதாக இருந்தது. இப்போ இது ஒரு காரியம் நல்லமில்லாமல் இருக்கு. மனுஷனை படைத்த உடனே தான் அவருக்கு அது நல்லமில்லாத காரியம் விளங்கினது. இப்போ பாருங்க, ஆதியாகமம் 2:18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன். அப்போ மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அந்த துணையன்னு சொல்லி 22வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் தான் மனுஷன் எடுத்த விழாவிலுமே மனுஷியாக உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்தார். இப்போ ஒரு துணியை கொடுத்துட்டார். ஒரு குடும்பம் மனுஷன். இப்போ பாருங்க, இப்போ தேவன் இணைச்சதை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்னு வேதம் சொல்லுது. ஆனால் இன்றைய நாளிலும் பாருங்க, இன்றைய சமுதாயத்தில் வாலிப பிள்ளைகள் விவாகம் செய்கிறதுக்கு விருப்பப்படுகிறது இல்லை.
இப்போ பெருசாக இப்போ நான் இந்த காலத்தில் நான் எங்கட காலத்தில் இல்லை இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகள் கேட்டால் நம்ம இப்படியே தனிமையாக இருக்கிறதா எங்களுக்கு நல்லதாக இருக்குது, அதெல்லாம் கல்யாணம் எல்லாம் வேண்டாம், அது நல்லதல்ல அப்படின்னு. இப்போ எப்படி தேவை நீங்கள் சாகவே சாவீங்கன்னு சொன்னீரோ அதே மாதிரி பிசாசு வச்சு நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க. இப்போ தேவன் நல்லதுன்னு சொல்கிறதெல்லாம் பிசாசு நல்லது இல்லைன்னு சொல்லி கொடுக்குது. அப்போ இதான் இன்றைய நாளில் உலகத்தில் நடக்கிற காரியம். ஆனால் தேவன் நல்லதென்று நியமித்த காரியம் தான் வாழ்க்கை துணை. இந்த துணைக்கு தான் இன்றைக்கு நாங்கள் வேற போகிறோம். இன்றைக்கு ஆதி ஆரம்பத்திலே இப்போ இப்படி கொடுத்துட்டே அது என்ன மாதிரியான ஒரு துணையை கொடுக்குறேன்னு பார்த்தால் ஆதாமுக்கு கொடுக்குறார். ஆதாமுக்கு கொடுத்த துணையை பார்க்குறோம். அது ஒரு ஆசீர்வாதமானது. அது உடன்படிக்கையின் துணை. உடன்படிக்கை மல்லிகா 2:4 பார்க்குறோம். மல்லிகா 2:4 ஒரு மனைவி எப்படி கொடுக்குறேன்னா இந்த கட்டுரை உங்களுக்கு அனுப்பி எங்களை அப்பொழுது அறிந்து கொண்டு 2 வாசிங்க 14 வாசிங்கடா 14 வாசிங்க. ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கு உன் உடன்படிக்கையின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனுக்கு பரிகுணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி நாடி ஆண்கள் ஒருவன் தன் நிலைவாய்த்தின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவ ஒரு தோழியா கொடுத்துறான். தோழியும் உடன்படிக்கையும் மனைவியுமானவள். அப்போ வாக்குத்தத்தம் என்னென்றால் இப்போ ஆதாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு உடன்படிக்கையின் மனைவி. அவள் உடன்படிக்கையின் மனைவி மட்டுமில்லை, அவள் ஒரு தோழி. இப்போ பல்வேறு குடும்பங்களுக்குள்ள ஒரு கணவனுக்கு ஒரு தோழியானவள் இருந்தால் ஒரு ஆலோசனை சொல்ல நடத்த குடும்பத்துக்கு அப்போ ஒரு ஆலோசனைக்காரியாக இருக்க வேணும், ஒரு தோழியாக இருக்க வேணும். இந்த நேரத்தில் அவரை நடத்த வேணும். அதோட கூட உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் முடிவு பரியந்தம் அவர் ஒருவர் தான் நமக்கு புருஷன், அவர் ஒருவர் தான் நமக்கு இல்லையா. அப்போ அப்படி ஒரு உடன்படிக்கை தான் தேவன் கொடுத்த காரியம். உடன்படிக்கையின் மனைவி அவர். 2வது பார்க்குறோம். அப்போ ஏற்ற துணையை ஆதாமுக்கு கொடுத்தேன், அதுவும் இல்லாதபடிக்கே தோழியாக கொடுத்தேன், உடன்படிக்கையின் மனைவியாக கொடுத்தேன். 2வது பார்க்குறோம் ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அது உடன்படிக்கைகளாக ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறது. என்னென்னா துணையை கொடுத்தது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் அவருக்கு. அடுத்தது பார்க்குறோம் மற்றது ஏற்ற துணை அவருக்கு கொடுத்துருக்குது. இப்போ நீதிமொழி 10:22 சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கத்திடத்தில் தயவையை பெறுவான். அப்போ பாருங்க, இப்போ மனைவி என்றவள் ஒரு நன்மையாக இருக்கிறாள். குடும்பத்துக்கு மனைவி நன்மையாக தான் தேவன் கொடுத்துருக்காரு. நன்மையை மட்டுமல்ல, தேவனிடத்துல அந்த மனுஷனுக்கு தயவை கொடுக்குறா பாருங்க. அப்போ ஒரு வியாதி வந்துட்டுது, வந்தால் ஆறு பக்கத்தில் இருப்பாங்க, பார்ப்பாங்க, ஒரு மனைவி தான் பார்ப்பாங்க. இல்லை ஒரு கணவனுக்கு வியாதி வந்துட்டு ஆறு பார்ப்பாங்க, மனைவி தான், கணவன் தான் பார்ப்பேன். அப்போ அதுக்காகத்தான் இந்த படிக்க. இப்போ இருவர் பாருங்க, ஆதாம் இவள் கனியை சாப்பிட்டாலும் ஆதாமுக்கு தெரியும். ஆதாமுக்கு தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்து நீ இதை புசிக்கினாலே சாவா என்று. ஆனால் ஆதாம் தெரியும், அவள் புசிச்சுட்டு அவள் சாவா நிச்சயம் தெரியும். ஆனாலும் கூட அவரும் அதை தான் சாவேன்னு தெரிஞ்சுதான் அவர் வாங்கி சாப்பிட்டார். இப்போ 2 கொரிந்தியர் 11 பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 11:3 பிரகாசம் 2 கொரிந்தியர் 11:3 ஆதியும் சர்ப்பமானது தன்னுடைய தந்தத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதில் கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படமோ என்று பயந்திருக்கிறேன். இப்போ வஞ்சிக்கப்பட்டால் விளங்குது, ஆதாமுக்கு விளங்குது. ஆனாலும் கூட அவரும் அதை சாப்பிட்டுட்டார். அவர் சாதகன்னு தெரியும் சாப்பிட்டுட்டார். ஏன் அப்படி சாப்பிட்டு? இன்னொரு கொடுத்த மனைவியானவள் இதை செத்துட்டா வேண்டாம், நான் மறுபடியும் தனிங்க தான். ஆனால்
தேவனில் வைக்கிற அன்பு முதலாவது தேவனுக்கு தான் அன்பு. ஒரு குடும்பமாக இருக்கட்டுக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டுக்கு முதலாவது கொடுக்க வேண்டிய அன்பு தேவனுக்குரிய அன்பு, தேவ அன்பு, தேவன் கொடுக்க வேண்டிய அன்பு. ஆனால் இந்த ஆதாம் நினைச்சியர் இப்போ இவ செத்துட்டாவண்டால் நான் எனக்கு கொடுத்த மனைவி செத்துட்டாவண்டா நானும் இவரோட இருந்து என்ன பிரயோசனம். இப்போ இன்றைக்கு நாம் சில காரியங்கள் யோசிக்குவோம். ஆனால் இப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு முதலாவது அன்பதான் ஒரே சொல்ல முழு மனதோடு ஆராதிப்பாயவன்னு சொல்லியிருக்கார். அவர் நியாயப்பிரமாணத்தில் அதை அப்படியே சொல்லிட்டேன். முழு இருதயத்தோடு, முழு ஆத்தமோடு, முழு வெள்ளத்தோடு அவருடைய அன்பு கொண்டு முழுவதும் அவருக்கு தான். அப்போ இவர் முழுவதும் அவருக்கு கொடுக்காதபடிக்கு அவர் இவரில் அன்பு வச்சுட்டார் என்றால் அவர் சொந்த மாம்சத்தில் அன்பு வச்சுட்டார். இப்போ தேவ அன்பை விட்டுட்டு தேவ அன்பு 2ஆவதாக தான் போயிடுச்சு. இப்போ இவ சாப்பிட்ட உடனேக்கில் அவர்கிட்ட தேவ அன்பு இதுக்கு முதல் ஆண்டவரோட இருந்து உலாவினவர் இப்போ இவ கொடுத்த உடனேக்கில் இப்போ இவர்கிட்ட அன்பு தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய அன்பு 2ஆவதாக போயிடுச்சு. அப்போ மாமிசத்தின் மேலே அன்பு வச்சுட்டார். மாமிசத்தின் மேலே அன்பு வச்சபடியால் அந்த அன்பு பிழையான ஒரு வாழ்க்கைக்குள்ள, பிழையான ஒரு காரியத்துக்குள்ள கொண்டு போய் விட்டதுன்னு பார்க்கணும். பாவம் செய்யறதுக்கு எது வயிற்று வஞ்சிக்கப்பட்டு மீறினேர். இப்போ ஆதாம் தான் மீறுதலுக்கு உட்பட்டார் போட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்க, அப்போ ஒரு வாழ்க்கை துணை அன்னையில் அவர் எப்படி தேவனுடைய இன்றைக்கும் பாருங்க, இன்றைக்கும் நாங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுப்போமா? இல்லை. குடும்பம் என்றால் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறது, புருஷனுக்கு என்ன செய்கிறது, எதை சமைக்க அப்படி எங்களோட மனமெல்லாம் அப்படியே தான் வாழ்க்கையெல்லாம் அப்படி போயிட்டு. ஆனாலும் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய அன்பு முதலாவதாக மையமாக இருக்கணும்னு விருப்பப்படுறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நாங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மையமாக இருக்க வேண்டும். அவர் தான் எல்லாத்துக்கும் நமக்கு, அவருக்கு பிறகுதான் மற்றது எல்லாமே. என்னென்றால் அவர் தான் நித்தியத்தோட கூட நம்ம அவருடைய வாழ போகிறோம். ஆனபடியே அவர் தான் எங்களுக்கு முதலாவது அன்பு. அப்போ அந்த அன்பை நம்ம குறைச்சி நம்ம மாம்சத்துக்கு அன்பு கொடுப்போமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் பின்னடைவு வந்துடும். அப்போ அதுக்காக தான் மனைவியானவள் அந்த புருஷனுக்கு ஒரு ஏற்ற துணையாக இருக்கணும். ஒரு ஆள் விழுந்தால் ஒரு ஆள் ஆலோசனை கொடுக்கணும், ஒரு ஆள் ஆலோசனை தவறுனா மற்றால் ஆலோசனை கொடுக்கணும். அதான் குடும்பம். இப்போ இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. சரி, இப்போ நாங்கள் வாசித்தா தெரியும். அப்போ மனைவியை கண்டடைகிறோம், நன்மையை கண்டடைகிறான்னு சொல்லியிருக்கேன். இப்போ 1 பேதுரு 3:7 சொல்லப்படுகிறது. அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவருடைய வாழ்ந்து உங்களுடைய கூட அவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய கிருபையை சொந்தத்தை கொள்ளுமானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடத்தை செய்யுங்கள். நன்மையை கொடுக்குறது பார்க்குறோம். மனைவியை கண்டட நன்மையை கண்டடுகிறார்கள். இப்போ நன்மை என்ன சொல்கிறது? மனைவி ஒன்று சங்கீதம் 128:3 சொல்ற மனைவி ஒரு திராட்சை செடி, அதுவும் கனிதரும் திராட்சை செடி. அப்போ அதுதான் அவர் கொடுக்குற தயவு, ஒரு ஆசீர்வாதம். குடும்பத்துக்கு மனைவி கொடுக்குற ஆசீர்வாதம் அவர் ஒரு கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பான். அப்போ அது ஒரு நன்மையும் ஒரு தயவுமாக இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ ஏற்ற துணியை கொடுத்துட்டு, தோழியாக கொடுத்துட்டு, உடன்படிக்கையாக கொடுத்துட்டு, இப்போ பார்த்தால் திராட்சை செடி கொடியாக இருக்கிறான்னு சொல்லியிருக்குது. பிள்ளைகள் பத்தியை சுற்றி மொழி மேலே கட்டுகளை சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ அதையெல்லாம் தேவன் கொடுக்குற குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அப்போ அதே போல் மனைவியானவள் விலவீன பாண்டமாக இருக்கிறான். ஆனபடியால் அவங்க புருஷன் என்ன செய்யணும், அவங்கள விவேகத்தோடு நடத்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். இப்போ 2 பக்கமும் நான் பேசுகிறேன், சமமாக பேசுகிறேன். என்னோட ஆண்டவர் அவர் நீதியுள்ள தேவன். ஆனபடியால் 2 பக்கமும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏனென்றால் அவர் எப்படியாக நேசிக்கிறோட குடும்பத்தை, அவர் குடும்பத்தை நேசித்து தான் ஏற்ற துணையை கொடுக்குறேன். இப்போ அவர் இப்படியான சுபாவமாக இருந்தாலும் பரவாயில்லை, தேவன் கொடுக்குறீங்கள அது ஏற்றது தான். அது கோணலாக இருந்தாயின்னா நேராக இருந்தாயின்னா இல்லை, நாங்கள் தான் போய் பிறகு சரி பண்ண வேண்டும். ஏனென்றால் ஒரு வாழ்க்கையில் ஒரு கணவன் எங்கேயோ ஒரு பின்னணியிலிருந்து வந்திருக்கலாம், ஒரு மனைவி இன்னொரு பின்னணியிலிருந்து வந்திருக்கலாம். 2 பேரோட சுபாவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். ஆனால் தேவன் அதை இணைக்கிறது என்றால் அதுக்குள்ள தேவனுடைய நன்மை இருக்கும் என்று தேவன் சொல்றேன். ஒரு மனைவியை கண்டடைகிறவன் தயவை பெறுவான். அப்போ அந்த தயவு தேவனுடைய தயவு. அப்போ குடும்பத்தில் நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறபடியால்
எங்களுக்கு வாழ்க்கையே எப்படி இருக்குது, தேவன் என்ன நமக்கு உபதேசிக்கிறார், தேவன் என்னத்தை நமக்கு வச்சிருக்கிறன்னு நம்ம ஆலோசனை நமக்கு கிடைக்குது. தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறபடியா. ஆனால் உலகத்து ஜனங்களுக்கு அப்படி இல்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு பாருங்க எத்தனை இடத்துல டிவோர்ஸ் நடக்குது, எத்தனை இடத்துல ஜனங்கள் பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் இல்லை. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க. அப்போ இன்றைக்கு உலகத்தில் ஆலோசனை கொடுக்க ஆட்கள் இல்லாட்ட சீர்கட்டு போவாங்க. ஆனால் ஆலோசனை கொடுக்குறவங்களும் சீர்கட்டு போகிறாங்க. ஏனென்றால் அது இன்றைய நாளில் உலகத்தில் இருக்கிற அந்த உபத்திரவங்கள், நெருக்கங்கள், உலகத்து ஆசை இச்சைகள், அந்த உலகம் எல்லாம் நல்ல உல்லாசமாக இருக்குதுன்ற அதில் போகிறவங்கள் எல்லாம் அந்த காரியங்களில் போயிடுவாங்க. நம்மளோட ஆவிக்குரிய ஜனங்களாக இருந்தாலும் கூட தான் நான் சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கும் விடுகைக்கு உரிய காரியங்கள் இருக்குது. எல்லாரும் பெரிய பெர்ஃபெக்டான ஆட்கள் இல்லை, எல்லாரும் பூரணகாரர்கள் இல்லை, எல்லாரும் குறைவுள்ளவர்கள். ஆனால் தேவன் நம்முடைய குறைவுகளை தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்கி. அப்போ மகிமையின் ஐஸ்வர்யம் அன்னைக்குள்ள பணமோ காசோ கிடையாது. தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம ஆசீர்வதிக்கிற பிதாவாகிய தேவன் 1:3 Efesiயர் 1:3 பார்க்குறோம். பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆவிக்குரிய உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால உங்களை ஆசீர்வதிச்சிருக்காங்க. அப்போ பாருங்க, அப்போ உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்ம ஆசீர்வாதம் தான் அந்த ஆசீர்வாதம். இப்போ தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். பாருங்க, மனைவியை பாருங்க, நல்லது சொல்லிட்டு இப்போ மனைவி திராட்சை கொடிக்க போல இருப்பாங்க, ஆசீர்வாதமான மனைவி என்று சொல்லிட்டு. இப்போ மனைவி பலவீனமானவளாக இருக்கிறாள். அப்போ அந்த பலவீனமான மனைவியை கூட கணவன் அதை நல்ல மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அவருக்கு என்ன சொல்ற விவேகமா நடந்து அவையோட வாழ்க்கை நடத்த வேணும். விட்டுட்டு விடக்கூடாது, பலவீனம் பண்ணிட்டு. அந்தபடியால் பலவீனமான வேண்டாலும் அவைக்குரிய கனத்தை கொடுக்கணும். அப்போ நம்ம கொஞ்சம் காலம் போனோன்னு புரியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு பின்னணியில் இருந்து வந்தால் நீயா நானாண்ட மாதிரி அப்படியெல்லாம் போகும். ஆனால் பழக பழக ஒரு புரிஞ்சு கொள்ளும் போது அதோட நம்ம ஆண்டவரை நாங்கள் தேடி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்களை நாங்கள் போகிற பிள்ளைகள் அந்தபடியாக அவங்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறபடியா. அப்போ அதில் தடை இருக்கக்கூடாது. ஏன்னா அது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேணும். இப்போ மனைவி பலவீனம் என்று சொல்லிட்டு விட்டுட்டு இன்னொருவோட போயிட்டு அந்த மனைவி நித்திய ஜீவன் இல்லாமல் அது செத்து போகும். ஆனபடியாக தான் தேவன் வடிவாக ஒழுங்காக ஆலோசனை கொடுத்து எழுதுறார். அப்போ குடும்பம் என்றால் தேவன் இப்படித்தான். அப்போ மனைவியும் ஒரு தூணாக இருக்கிறான். மனைவிக்குள்ளேயும் பாதி பங்கு இருக்குது. மனைவியானவள் ஆலோசனை கொடுக்க வேணும், நடத்த வேணும். இதுதான் தேவனுடைய காரியம். என்னோடு பார்க்குறோம். இப்படியான மனைவி சாலமோனுடைய ஞானத்தில், தேவன் கொடுத்த ஞானத்தில் சாலமோன் கண்டுபிடிக்கிற ஒரு கண்டுபிடிப்பில் இதுவும் ஒரு கண்டுபிடிப்பு என்றால் நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்ப ஞானமும் சாலமோனுடைய ஞானத்துல கண்டுபிடிக்கிறது இதுவும் ஒரு கண்டுபிடிப்பு. அப்ப புத்தி உள்ள ஸ்திரீயும் இருக்கிறா, புத்தி இல்லாத ஸ்திரீயும் இருக்கிறான். அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ தன்னை வீட்டை கட்டுவான், புத்தி இல்லாதவ இடிச்சு போடுவான். அப்ப பாருங்க, அப்ப அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்க போய்க்கல. இப்போ கணக்கு சொல்லி இல்லாது எனக்கு டைமுகள் கொஞ்சமாக இருக்கிறபடியா நான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு சுருக்கி சொல்லி கொண்டு போகிறேன். எஸ்தர் 1வது அதிகாரம், 1வது எஸ்தரின் புத்தகத்தில் 1வது அதிகாரம். நீங்கள் அதிகமாக இப்போ நல்லா டீச் பண்ணப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் நன்மையாக இருக்கும். ஒரு அளவுக்கு இருந்தாலும் எஸ்தரில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் புத்தகங்கள் நீங்கள் அதிகமாக திரும்ப வாசிச்சிருப்பீங்க, அநேக செய்திகளை கேட்டிருப்பீங்க. அதுபடி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இப்போ எஸ்தரோட புத்தகத்தில் பாருங்க, இப்போ எஸ்தரில் 127 நாடுகளில் அகாஸ்வேரு ராஜா, அவர் தான் ராஜாவாக இருக்கிற 127 நாடு. அப்போ அந்த ராஜ்யம் நீங்கள் தானியலில் பார்த்தீங்கன்னா, தானியல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்களா, ராஜா கொச்சிலியை பார்க்குறார். அதில் தலையாகிய நீர் நேபுகாத்னை சரிஞ்சிடும், அது பாபிலோன் ராஜ்யம். மேதிய பேசிய ராஜ்யம் 2 மார்பும் புயங்களும் மட்டும் பார்க்குறோம், அது மேதிய பேசிய ராஜ்யம். அந்த 2வது காலப்பகுதியில் தான் இந்த ராஜ்யம், இந்த 127 நாடுகள் சேர்ந்து மேதிய பேசிய ராஜ்யம்.
அப்போ இதில் தான் அகாஸ்வேரு ராஜான்னு சொல்லியிருக்கல நீபுகாத் நேச்சாருக்கு பிறகு அவங்க பிடிச்சு அதில் ராஜ்யம் பலம் பண்ணிக்கல அவங்க வந்து ராஜ்யம் அது அதில் இருந்தது ராஜா அகாஸ்வேரு ராஜா. இப்போ அந்த ராஜ்யத்தில் அந்த ராஜ்யம் அவ்வளவு மகிமையாக இருந்தது, அவ்வளவு செல்வாக்கு, அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்த அந்த தேசம். அப்போ அந்த தேசத்தில் அவர் பார்க்குற இவ்வளவு 127 நாட்டில் பிரபுக்கள் இருக்கிறாங்க, அப்படி கனம்பருந்தியினவங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு 3 வருஷம் போயிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் அவங்களுக்கு நல்லா பணிவிட செய்து அவங்களுக்கு நல்லா தன்னுடைய மகிமை அந்த தேசத்தில் தான் இவ்வளவாக அரசாட்சி பண்ணுறது, இவ்வளவாக ஆளுகை செய்கிறது, இவ்வளவாக செழிப்பாக வச்சிருக்கிறார் அப்படி என்று அந்த ராஜ்யத்தின் மகிமையை அந்த ஜனங்களுக்கு அந்த அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் காட்ட வேண்டும். 180 நாள் பாருங்க, அப்போ எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கும் அந்த தேசம். இப்போ 180 நாள் அவர் அந்த மகிமை எல்லாத்தையும் காட்டுறார். அந்த ஜனங்கள் பார்க்க, பிரபுக்கள் பார்க்க அப்படி எல்லாம் வச்சிருந்து அந்த 180 நாள் முடிஞ்ச பிறகு 7 நாள் அதன் பிறகு 7 நாள் அவங்களுக்கு விருந்து பண்ணுற சிறியர் முதல் பெரியவர் வரைக்கும் விருந்து பண்ணுற. நான் சொல்றேன், அந்த 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையிலே வந்திருந்த பெரியோரும் சிறியோரும் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து சேவித்தார். ஓகே, அப்போ எனக்கு வாசிச்ச டைம். அப்போ விருந்து செய்கிறார், 7 நாள் விருந்து செய்கிறாரா செய்து. அப்போ அதே மாதிரி 9ஆம் வசனம் வசித்தான். ராஜஸ்திரியாகி வஸ்தியும் ராஜாவாகி ஆகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தார். பாருங்க, இப்ப ராஜாவும் விருந்து செய்கிறார், அவவும் ராணியும் ஒரு தன்னுடைய ஸ்திரீகளுக்கு அவவும் விருந்து செய்கிறான். அந்த 7 நாளும் ஈக்குவலாக அவரும் செய்கிறார், இவவும் செய்கிறான். செய்து 7ஆம் நாள் முடிவடைகிற நாளில் ராஜாவுக்கு ஒரு ஆசை வருது. அவள் ஒரு ராணியா, அவள் ஒரு பட்டம் தரிச்சவா, அவளுடைய அழகை காண்பிக்க வேணும். அப்போ அவள் வர சொல்லி 7 பிரதானிகளை அனுப்புறாரு, 7 பேரை அனுப்புறாங்க. அனுப்பினால் அவள் அதுக்கு விரைகில 12ஆவது வசனம். ஆனால் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜேஸ்வரியாக வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே ஊக்கவரி கொண்டான். அப்ப பாருங்க, அப்ப ராஜாவுக்கு கோபம் வந்திருக்கு. இப்ப பாருங்க, அவங்கிட்ட மகிமை இப்ப பாருங்க, ஒரு ராஜஸ்திரி அந்த இடத்துல அவர் ராஜனியா அவருடைய பக்கத்துல இருந்தால் மட்டுமே அதுக்கு சிறப்பு இருக்கும். இப்போ ஒரு விருந்து செய்தாச்சு, அவ ஒரு இடத்துல விருந்து, இவர் ஒரு இடத்துல விருந்தால் அது ஒழுங்கு இல்லை. முடிவில் 2 பேருமா இதுதான், நாங்கள் ராஜா ராணி என்று அவங்க முடிவால வந்து அவங்க தங்களை காண்பிக்க வேணும் அந்த இடத்துல. அப்படி காண்பித்தா தான் அவர் செய்ததான அவர் காட்டின மகிமைக்கும் அவருடைய செழிப்புக்கும் அதுதான் முக்கியமாக இருந்திருக்கும், அதுதான் பிரதானமாக இருந்திருக்கும். அப்போ அவர் வெறித்திருந்தாருன்னு தான் போட்டிருக்குது. ஆனாலும் அதுதான் நீதியான காரியம், அதான் முழுமையாக இருக்கும். முழுமையை அடைகிறது அதுதான். இப்போ அப்படின்னு இப்போ ஒரு இடத்துல பாருங்க, இப்போ 2 இடம் இருக்குது. இப்போ இங்கே ராஜா விருந்து செய்கிறார், அங்கால ராணி விருந்து செய்கிறார். அப்படி எல்லாரும் சாப்பிட்டு அப்படியே போயிட்டால் என்ன மகிமை இருக்கும்? இப்போ ஒரு திருமண வைபவம் நடக்குது, எல்லாரும் அங்கங்கே அப்படி இப்படி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு திருமணம் நடந்தவங்களை திருமண மக்களை வாழ்த்தாமல் இல்லாமல் பார்க்காமல் அப்படி சொல்லாமல் போயிட்டா அப்படி இருக்கும், முழுமையாக இருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் இப்போ ராஜா விருந்து செய்து அப்போ அவர் தன்னுடைய மனைவி இந்த அழகு, அப்போ அவர் ராஜ கிரீடம் தரைச்சு கொண்டு அவர் தனக்கு பக்கத்தில் வந்து நின்றாத்தான் அது அவருக்கு அது சந்தோஷமாக இருந்ததுன்னு அவர் அடைச்சி வர சொல்லி ஆட்களை அனுப்புகிறார். அப்போ அதுக்கு அவர் விரைவாக அப்போ கடும் கோபம் வந்தது ராஜாவுக்கு. அப்போ அவர் கேட்கிறார். ஆனாலும் அந்த ராஜாவின் ஒரு நற்குணத்தை பாருங்க, அவர் உடனேக்குள்ள தீர்ப்பை சொல்ல இல்லை. அது தன் இஷ்டத்துக்கு கோபம் வந்துட்டு எடுத்ததாக சரி நீ வேண்டாம் போ அப்படி என்று சொல்ல இல்லை. அவர் தன்னுடைய பிரதான ஆட்களோடு அவர் ஆலோசனை பண்ணுறார்.
14 பாருங்க, 14 வாசியமா. ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜஸ்திரியையும் ராஜநீதியையும் அறிந்தவரிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்தபடி பண்டிதர்களை நோக்கி ராஜாவாகிய ஆகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளைகளின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமற் போனதன் நிமித்தம் தேசத்து சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டார். அவர் தனியா முடிவெடுக்கல. ராஜஸ்தான் ராஜா முடிவெடுத்திருக்கலாம். அவருக்கு 2 விதத்துல முடிவெடுக்கலாம். ஒன்று கணவனாக இருக்கிற, ஒன்று ராஜாவாக இருக்கிற, 2 விதத்துல முடிவெடுக்கலாம். ஆனால் அவர் எடுக்கலாம். அவர் என்ன செய்வார்? நியாய பிரமாணத்தின் சட்டங்கள்னு பார்க்குறாரு. இப்போ நியாய பிரமாணம் அவங்க அந்நியர், அவங்களுக்கு கிறிஸ்தவங்கள் யூதர் கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு வழக்கமான காரியங்கள் இருக்கிறபடியால் நியாய பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது எனக்கு வழக்கமானபடியால் அப்போ அந்த வர்த்தமானங்கள் அந்த பண்டிதர்கள் இருக்கிறாங்க. அவங்களிடம் ஆலோசித்து தான் அவர் முடிவெடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறார்? இப்போ என்ன செய்ய முடியும், இதற்கு என்ன செய்ய முடியும் என்று உங்களோட வாசியமா 17 வாசிங்க. இந்த கணக்கு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு 16 வாசிங்கடா. அப்பொழுது மேமுகான் ராஜாவுக்கு பிரபுக்களுக்கும் முன்னே பிரதி உத்தரமாக ராஜ ஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல ராஜாவாகிய ஆகாஸ்வேருடைய சகல நாடுகளில் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க? இப்ப இந்த ராஜஸ்திரி இப்படி வர மாட்டோம்னு சொன்னபடியால் இப்ப அவங்களும் நல்ல பிரபுக்களா இருக்கிறாங்க, ஒரு அந்தஸ்துல இருக்கிறாங்க. இன்றைக்கு ராஜாத்தி இப்படி செய்துட்டாங்கன்னா எங்களுடைய மனைவிகளும் எங்களுக்கும் இதே தான் செய்வாங்க. என்னடா இந்த நாட்டில் இருக்கிறதுபடி இந்த மகவை பார்த்து தான் செய்ய போறாங்க இல்லையா? ஆனபடி அது எங்களுக்கும் நாளைக்கு பிரச்சனை, எங்களுக்கும் அவமானம் வரும். அப்ப ஆனபடியால் இதை இனி இவ ராஜாத்தியாக வைக்கிறது எந்த விதமான பாத்திரமும் கிடையாது. ஆனா ராஜா விரும்பினான். ராஜாவாகிய ஆகாஸ்வேரு ராஜ ஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தியை எல்லா ஸ்திரிகளும் பிரசித்தமானால் அவர்களுக்கும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வை அற்பமாய் எண்ணுவார்கள். ஆனபடியால் ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தி ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மீதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இப்ப ராஜா இப்படி செய்தால் மற்ற ஸ்திரீகளும் புருஷன்மாரை அசட்டை பண்ணுவாங்க, அவங்களும் என்ன சொல்ற அசட்டை பண்ணுவாங்க. அப்போ அப்படி அசட்டை பண்ற நேரம் புருஷனுக்கு என்ன வேணும்? எரிச்சல். ஆனபடியா குடும்பம் அப்படி இருக்கும் சமுதாயத்துல நான் சொல்றேன். அப்ப அதே பிறகு எத்தனையோ வருஷ காலம், எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்பாக இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களும் போதனைகளுமாக எழுதி வச்சிருக்கிறார். ஆனபடியா இப்ப இந்த ராஜஸ்திரி வரையில் சொன்னதால இப்ப அவருக்கு அவருடைய ராஜ மேன்மை எல்லாவற்றையும் இழந்து போறான்னு பார்க்கிறேன். உண்டு இப்ப ராஜா அழைச்சது தப்பா இருக்கலாம். சில பிரசங்கங்களை சொல்லுவினோம் அவர் வெறிச்சிருந்து ஆனபடியால் அவர் வேற இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இல்லை, நீதி ஒன்று இருக்கு. என்னென்றால் முதலாவது 1 கொரிந்தியர்ல பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஸ்திரியானவள் புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது அவர் ராஜா. ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படிச்சிருக்க வேணும் முதலாவது. 2வது அவர் கணவன். ஆனபடியால் கணவன் மனைவிக்கு கணவன் தலையாய் இருக்கிறார். ஆனபடியா கீழ்ப்படியணும். இவ கட்டளை கீழ்ப்படியணும். அவர் ராஜா, அவர் கணவனாக இருக்கிறபடியால் அவர் தான் தலை. ஆனபடியால் அவருக்கு மனைவியானவர் கீழ்ப்படிந்திருப்போம் செய்து. இப்போ இந்த 2 காரியத்திலையும் இவர் தவறுனா 2 காரியம் இல்லை. ஆனபடியாக தான் இவ அந்த ராஜ மேன்மையில இருந்து விலக்கினா என்று பார்க்கிறான். அப்ப
அப்போ அவர் என்ன சொல்கிறார், ராஜ கிரீடத்தை நீ போட்டுக்கொண்டு வர சொல்லி தான் சொல்லி அனுப்புகிறேன். ஒரு ஒரு நிபந்தனையை கொடுத்து தான் அனுப்புகிறேன். தனியே சும்மா வா வேண்டாப்படி அடக்கி இல்லை. அப்போ ராஜ மேன்மையோடு அந்த இடத்துல வந்திருக்கணுமென்று அவர் விரும்பினேன். பாருங்க, நீதிமொழி 12:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். அப்போ இலச்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு. இப்போ குடும்பங்களில் இப்படியான தாறுமாறு வரையில் குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் வரத்தான் செய்யும். இப்போ கீழ்ப்படியாத மனைவி என்றால் குடும்பம்தான், குடும்பமாக இருக்காது. இப்போ கணவனுக்கு எரிச்சல் வரும், பகை வரும், கோபம் வரும், விரோதம் வரும், பிரிவு வரும். அனுபடியால் அப்போ இப்போ இன்றைக்கு அவர் தன்னுடைய அந்த மேன்மையை தெரியல பாருங்க. இப்போ மேன்மை தெரியல. நீதிமொழி 11:22 மதிகேடா நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்னியின் மூக்கில். ஓகே, அப்போ பாருங்க, இப்போ இவ அழகான ஸ்திரீ, வஸ்தி நல்ல அழகான ஸ்திரீ. இப்போ இந்த ராஜ மேன்மையோடு அவர் காண்பிக்க விரும்புகிறார். ஆனால் அவளுடைய அழகு அவளுக்கு அந்த விளங்கியில்லை, மேன்மை விளங்கியில்லை. அப்போ நீதிமொழி 30 பார்க்குறோம், 31-30 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு கர்த்தருக்கு பயப்பட ஸ்திரியை புகழப்படுவாள். இன்றைக்கு அவருடைய புகழ்ச்சி, இவ்வளவு விருந்து செய்து இவ்வளவு ராணியா இருந்தும் எங்க புகழ்ச்சி, எங்க மகிமை, எங்க கிரீடம். அப்ப தேவன் இதையெல்லாம் ஒரு திருஷ்டாந்தமாக எழுதி வச்சிருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய ராட்சியத்துக்குரிய காரியம் பழைய ஏற்பாடெல்லாம் நிழலாக இருக்குது, புதிய ஏற்பாடு நிஜமாக இருக்குது. அப்போ எல்லாம் நிழல். இப்போ பின்வரும் காலத்தில் இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல அதுக்கு இணையான ஒரு ஸ்திரியை கர்த்தர் கொண்டு வரார். இப்போ அந்த ஸ்திரி அவள் எஸ்தரை பார்க்குறான். எஸ்தரை பார்க்கல அவள் தன்னுடைய குலத்தை கோத்திரத்தை சொல்ல வேண்டாம்னு மோரதகா சொல்லியிருக்கிறார், சொல்ல வேண்டாம்னு. ஆனால் அவள் கீழ்படிச்சா, சொல்ல இல்லை. அந்த இடத்துல அவர் ராஜ மீன்மையை பெற்றா காரணம் என்றால் இவையை கொண்டு போய் அந்த இடத்துல ஒப்படைக்கும் போது ஏகாவசத்தில் தான் ஒப்படைச்சது பிரதான அதிகாரிகிட்ட. மற்ற ஸ்திரீகள் எல்லாம் தங்களுக்கு சுத்திகரிப்புக்க வேண்டிய சகலவற்றை மங்களை கேட்டு தங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கினாங்க. ஆனால் எஸ்தர் மட்டும் ஏகா என்ன கொடுத்தாரோ, என்ன நியமிச்சாரோ அதை மட்டும்தான் அவள் ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் அவருக்கு தெரியும் இவர் ராஜ சமூகத்தில் இருக்கிறவர், ராஜாவுக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லை என்று அவருக்கு தான் தெரியும். ஆனபடியால் அப்போ அவர் எனக்கு தருகிறது ராஜாவுக்கு பிரியமாக இருக்கும். இப்போ அவர் சொல்றதை நான் செய்வேனா இருந்தால் ராஜாவுடைய கண்கள் எனக்கு கையில் கிடைக்கும். அப்போ அதை அவள் அறிஞ்சிருந்தான். ஆனபடியாக தான் அவள் எதுவுமே கேட்கல, அவர் எதை கொடுத்தாரோ அதை தான் அவன் ஏற்றுக்கொண்டான். அப்போ அந்த இடத்துல அவள் தயவுள்ள கிருபையை பெற்றிருந்தான். அதுபடியாக ராஜாவுடைய கண்களில் கையில் கிடைச்சது. அவளுக்கு தன்னுடைய ஜனத்தை மீட்கிறதுக்காக தேவன் அந்த இடத்துல ஒரு கிருபையை கொடுத்துருந்தேன். ஏன் அவ தயவுள்ள ஒரு பெண் கிருபை கொடுத்து. ஆனபடியாக தான் ராஜாவும் அந்த நன்மையான முடிவை என்னென்றால் தன்னுடைய சொந்த முடிவில் எடுக்காமல் எல்லாரையும் கேட்டு அந்த நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கண்டு அவர் பார்த்து ஆலோசித்து எடுத்த முடிவுக்கு தேவன் நன்மையான இவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு விவாகம் செய்து வைக்கல. இப்போ இந்த காலத்தில் இப்போ நான் பிள்ளைகளுக்கு அடுத்தது வேற வேணும், வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு பெற்றோர் இப்போ அந்த காலத்தில் கண்ணை மூடிட்டு இதை அவரை தங்கட்ட அவரை தங்கட்டா கட்டிட்டு போயிடுவாங்க, எந்த ஒரு மறுப்புமே கிடையாது. ஆனால் இப்போ பிள்ளைகளுக்கு அவங்க தாங்களே சூஸ் பண்ண வேணும். அது எந்த அளவில் நன்மையாக இருக்குமோ தீமையாக இருக்குமோ தெரியாது வாலிப பிள்ளைகள். அப்போ பாருங்க, அப்போ வஸ்தி தன்னுடைய மேன்மையை உணரலை, மேன்மை என்னன்னு தெரியல. நீதிமொழி 11:16 நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரி மானத்தை காப்பாள். அப்போ எஸ்தர் நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு ஸ்திரி அந்த இடத்துல போயிருக்கிறான்னு. அப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பாராட்டின தயவு கொஞ்சம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தகவன் பாராட்டின தயவு கொஞ்சம் இல்லை. ஏன்னா அவங்களாம் முதல் பண்ண அவங்கள தான் தெரிஞ்சு கொண்டேன்.
இப்போ அவங்களுக்கு தான் இவ்வளவு மகிமை, அவங்களுக்கு ஆராதனை, அவங்களுக்கு தேவன், அவங்களுக்கு உடன்படிக்கை, அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு தான், பலி எல்லாம் அவங்களுக்கு தான். அப்படி ஒரு மேன்மையாக தான் ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனால் அந்த மேன்மையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர இல்லை. அப்போ அவங்கள அதை இயற்கையில் அவங்க ஆண்டவரை விட்டு தூரமாக போனாங்க. அந்த இடத்துல ஒன்றுமே அறியாத பாவிகளாக இருந்த நம்ம தேவன் எஸ்தரை போல தேவன் ஏதோ நாம் ஒரு சின்ன ஒரு விசுவாசத்தில் ஆண்டவரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தோம். ஆனால் தேவன் எங்களை இன்றைக்கு எவ்வளவு மகிமை உள்ளதாக பேசிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த மகிமையை விட தேவன் எங்களுக்கு கொடுத்த மகிமை பெரியது. அப்போ தேவன் இவ்வளவாக எங்களை நேசிக்கிறேன். அப்போ எஸ்தரை அந்த இடத்துல கொண்டு வந்துக்கிட்ட பிற்காலத்தில் இவங்க தள்ளப்படுவாங்க. ஏனென்றால் இவங்களுடைய வணங்கா காலத்துடைய ஜனங்களிடையே சொல்லிட்டு இவங்களை திருத்தவே முடியாது. ஆனபடியால் இவங்களை அப்படியே தேவன் விடையாது. ஆனால் கைவிட இல்லை. ஆனாலும் தேவன் ஒரு காலம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஸ்தானத்திலேருந்து எடுத்துக்கொண்டு அந்த ஸ்தானத்தில் இப்போ எங்களுக்கு தேவன் வச்சிருக்கிறேன். இப்போ எங்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளையும் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன், உடன்படிக்கைகள் தந்திருக்கிறேன், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனபடியாக இப்போ நாங்கள் அந்த இடத்துல வந்திருக்கிறோம். இப்போ தேவன் இவ்வளவாக நம்ம நேசிச்சிருக்கிறோம். அடுத்த பார்க்குறோம் வாலிப பிள்ளைகள். வாலிப பிள்ளைகளோட காரியம். வாலிப பிள்ளைகளுக்கு தேவன் சொல்கிற வாலிப பிள்ளைகளோட காரியத்தில் அந்நிய நுகத்தோட தாயத்தை குறித்து அந்நிய நுகத்தோட நீங்கள் சம்பந்தம் படுத்தவெல்லாம் வாலிப பிள்ளைகளுக்கு தேவன் சொல்கிறேன் என்றால் வாலிப நாட்களில் அவர்கள் சிருஷ்டிகளை நினைக்க வேண்டும். ரெண்டாவது அந்நிய நுகத்தோடு விசுவாசத்தோடு விளைக்கப்படாது. வேதத்தில் சொல்லப்படுத்தினால் பழைய பிரமாணம் ஒன்று கொடுக்குற மாட்டையும் கழுதையையும் பிணைச்சு உலாதினாங்க என்றால் மாடுக்கு அது மட்டும்தான் அது உழுகுறதுக்கு ஏற்றதான ஒரு மிருகம். கழுதை என்றால் அது சும்மா தான் சுமக்கும், அது அந்த இடத்துலயே நின்றுடும். இது இழுத்தாலும் அது நிற்கும். இப்போ இது நின்றால் அது இழுக்கும். அப்போ ரெண்டு பேருமே ஒத்து வராது. ஆனபடியால் வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் தங்களுடைய துணைகளை கத்தருக்குள்ளாக தேட வேண்டும். அதுவும் இல்லாதபடிக்கு பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வேணும் என்றால் பெற்றோருடைய உடன்பாடோட தேட வேண்டும். ரெண்டாவது காரியம். அப்போ பாருங்க, இப்போ ஈசாக்குக்கு தேவன் ஆபிரகாம் தான் மனைவியை தேடினேன். ஆபிரகாம் தான் ஈசாக்குக்கு மனைவியை தேடி கொடுக்குறேன்னு சொல்றேன். பெற்று தகப்பன் இதண்ட அவற்றை இஷ்டத்துக்கு விட இல்லை, தகப்பன் தேடி கொடுக்குறேன். அப்ப ஈசாக்குக்கு ஒரு மனைவி தான். அவர் முடிவு பெரிய தான் அந்த ஒரு மனைவியோடு தான் இருந்தார். ரெண்டாவது ஜாக்கோப்பை சொன்னேன் மாமன் வீட்டில் போகணும்னு சொன்னால் அங்கே போய் அவர் 4 மனைவியார். அவர் ஆபிரகாம் இந்த ஈசாக்கு தேடி கொடுக்கல, அவராகவே தான் தெரிஞ்சு கொண்டார், அவராக தான் தேடினார், அவராக தான் பாடும் பட்டார். அப்போ 2 பேர்லையும் பாருங்க. அப்போ தேடுதல் அன்னைக்குள்ள இவர் எப்படி கீழ்ப்படைஞ்ச தகப்பன் அவரே பார்த்து கொடுத்தார் இல்லையா, ஆசீர்வாதமாக சந்ததியாக. அப்போ அவருக்கு தான் வாக்குத்தத்தம், பெரிதான வாக்குத்தத்தம் இதுக்கு அவருக்கு ஈசாக்குக்கு வானத்து நட்சத்திரங்களை கொடுத்துருந்தார். இவருக்கு கடற்கரை மணலை கொடுத்தாண்டார், இவர் சித்திரத்துக்கு போனவர். அப்போ அப்படி வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்து உங்கள் துணைகளை அவங்க நல்ல ஆண்டவருடைய தயவில் தேட வேணும். ஆண்டவருடைய தயவில் இருந்தால் தான் இந்த காலத்தில் வாலிபர்களுடைய குடும்பங்கள் கர்த்தருக்களாக கட்டப்படும், ஆசீர்வாதமாக கட்டப்படும். வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேணும். இதுதான் நியாயம். வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு வாக்குத்தத்தம் உள்ள 4வது கற்பனை வேசியில் 6ல் பார்க்குறோம், சாத்திரா 20ல் பார்க்குறோம். அப்போ வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிக்க வேணும். அப்போ அதுதான் நியாயம். வேணும்னா அவங்கள வாழ்நாள் நீடித்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம் உள்ள வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்கு மனைவியானவள் இப்படி இருக்க வேணும்னு சொல்கிறார். அடுத்தது கணவன்மார் எப்படி இருக்க வேண்டும், அதுதான் அடுத்த காரியம்.
2 ராஜாக்கள். ஒன்று ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் சாலமோனை பார்க்குறோம். சாலமோனோட காரியம் நம்மளுக்கு தெரிஞ்சபடியால் எனக்கு டைமுக்கு தக்க மாதிரி நான் முடிக்கிறதுக்காக நான் குறிப்பிட்டிருக்கேன். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் பார்க்குறோம். சாலமோனோட காரியம் உங்களுக்கு தெரியும். 3வது வசனத்தை பார்க்குறோம். அவனுக்கு 700 மரமாட்டிகளும் 300 மரமனையாட்டிகளும் இருந்தார்கள். மரமனையாட்டிகள் 300 மரமனையாட்டிகள் இருந்தார்கள். அவருடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை கழுவி போக பண்ணினார்கள். அது 1000 மனைவிகள். இதுக்கு காரணம் என்ன? இந்த 1000 மனைவிகளுக்கும் காரணம் என்னன்னா நீதிமொழிகள் இவர் 1000 மனைவிகளை கட்டுறதுக்கு காரணம் என்ன? உலகத்தில் அப்படி ஒருத்தர் கட்டி அப்படி வாழலாமா? அப்படின்னு சிந்திச்சு பார்ப்பீங்களா? ஆனால் 30வது அதிகாரம் 10வது வசனத்துல குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பது அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஓகே, இப்ப 1வது வசனத்தை பார்க்கிறோம். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தான் அவனுக்கு போதித்த உபதேசம். நீதிமொழி 19 அவருக்கு லேமுவேல் என்றது சாலமோனுக்கு ஒரு மறுபெயர் இருந்தது. அப்ப இதுல லேமுவேல் தான் எழுதி இருக்குது. அப்ப இந்த தாய் சொல்றான் ஸ்திரிகள் கொண்ட வேலனை கொடுக்காத அப்படி என்று சில போதனை சொல்றா. தாயுடைய போதகத்தை தள்ளாத, அவரோட புத்திமதியை கைவிடாத அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனபடியா திராட்சை ரசம் குடிப்பதெல்லாம் ராஜாக்களுக்கு தகுதி இல்லை, பிறவுகளுக்கும் மதுபானம் குடிக்கிற தகுதி இல்லைண்டாச்சு. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் ஆவிக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட இன்றைக்கு இந்த தேசத்துல மதுபானம் பாவிக்கிறாங்க. அப்ப சொல்லியிருக்கு, நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும், ஆண்டவற்ற பிள்ளைகள் ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்ப இந்த தாய் சொல்றா, திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி இல்லை, லேமுவேலே ராஜாக்களுக்கு தகுதி இல்லை, மதுபானம் பண்ணுறது பிரபுகளுக்கும் தகுதி இல்லை. அப்ப அது தகுதி இல்லைன்னு சொல்லி அவ சொல்றான். சரி, அதை விடுங்க. இப்ப அவ சொல்றா என்னடா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாரா? இவர் ஞானி குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்னு சொல்றான். அது முத்துக்களை பார்க்கிலும். அப்ப ஒரு மனைவியானவள் முத்துக்களை பார்க்க வெளியேறப்பட்டவ குணசாலியான ஸ்திரி. அப்ப அந்த ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யாருன்னு கேட்டால்தான் இப்ப அவர் அந்த குணசாலியான ஸ்திரி எப்படி எப்படி இருப்பான்னு தாய் சொல்றான். ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க வாசிச்சுக்கிட்டு அங்க அப்படியே வச்சிருக்கோம். அவ என்ன செய்வா, ஒரு குடும்பத்துக்கு எப்படி இருப்பா, அவ ராட்டினத்துல கை வைப்பா, பிரியாசப்பட்டு கொடுப்பா, காவில கண்டுபிடிப்பா இருந்து அதிகாரியை விளம்புவா, வீட்டார கவனிப்பா, அது செய்வா, சகல காரியம் அவ சொல்றா. ஒரு ஸ்திரியானவள், ஒரு குணசாலியான ஸ்திரிக்கு இவ்வளவு குணங்கள் இருக்கும் அவருக்கு. அப்ப அப்படி நீ பார்த்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஞானி என்றபடியே கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டான். இவர் பார்த்து 2 கல்யாணம் செய்து அதுல கண்டுபிடிக்க முடியல. 2 சேர் 3 சேர் 1000 வந்துட்டு. இப்ப 1000 வந்தால் இப்ப பிரசங்கி 7வது அதிகாரத்துல பாருங்க. பிரசங்கி 7வது அதிகாரம் 23 நான் வாசிக்கிறேன். இவை எல்லாவற்றிலும் இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்ப எல்லாம் பார்த்துட்டாச்சு, 1000 மனைவியாச்சு. இப்ப டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப 23 சொல்லி இவை எல்லாவற்றையும் ஞானத்தினாலே சோதித்து பார்த்தேன், நான் ஞானவானேன். இவர் 1000 சோதித்து பார்த்தா இன்னும் ஞானவானாகிச்சு. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை விட இப்ப இந்த ஞானம் இன்னும் கூட்டிட்டுது. அப்ப ஞானவானே நான் என்றேன், அது எனக்கு தூரமாயிடுது. இப்ப இவ்வளவு தேடி தேடி பார்த்தும் அது எனக்கு இன்னுமே சரி வரையில்லை, அந்த ஞானத்தை கண்டுபிடிக்க இல்லை. அப்ப ஆனபடியால் இதுவும் தூரமாயிடுச்சு எனக்கு. அது தூரம் மட்டுமல்ல, அது ஆழமாவும் இருக்குது. அப்ப அதையும் கண்டுபிடிக்கல. இப்ப ஞானத்துக்குரிய காரண காரியங்களை கையில வச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு பிரியலையோ தெரியல. ஓகே ஓகே, நான் பிரிய கொஞ்சம் சவுண்டா தான் குடிக்கிறேன், இது அங்கேயும் இங்கேயும் போகும். அப்போ ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். அப்ப இது என்ன, இது பைத்தியமான காரியமா? இவ்வளவு கல்யாணம் அப்படியே ஒன்றுண்டா மாறி மாறி இருக்கு, இது பைத்தியமான காரியமா? அவருக்கு பைத்தியமா அப்படி தேர்தல்.
பைத்தியமான அறிவா நான் இப்படி குணசாலியான ஸ்திரியை நான் கண்டுபிடிக்கிறது பைத்தியமான காரியமானு யோசிப்பேன். பிறகு 26 பக்கம் கண்ணிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளுடைய ஸ்திரியானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். அப்ப சில இடங்கள்ல மனைவி மாதிரி புருஷனுக்கு கசப்பாக இருப்பாங்க, வெறுப்பானதை செய்யல கடவுள் கசந்து போவேன். இப்போ கசப்பானது வாழ்க்கை வரும். அது விட்டுட்டு போகிற காரியங்களாக இருக்கலாம், டிவோர்ஸ் எடுத்துகிட்டு போகிற காரியங்களாக இருக்கும். அப்போ அது மனதுக்கு கசப்பைத்தான் கொடுக்கும். அப்போ அந்த காரியங்கள் கசப்பானவளாக இருப்பாள். சாவிலும் அதிக கசப்புள்ளவளாக இருப்பாள். இப்போ ஒரு கணவனோ ஒரு மனைவியை விட்டுட்டு போனாலும் அந்த குடும்பத்தில் இப்படி சமாதானம் இருக்கும், இப்படி சந்தோஷம் இருக்கும். அப்போ எந்த நேரம் பார்த்தாலும் அவங்களோட வாழ்க்கை உள்ளுக்குள்ள ஒரு கசப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல இப்போ 2 பிள்ளையை விட்டுட்டு போயிட்டா கணவனுடைய பிரியாசம் என்ன, வேலைக்கு போகணும், பிள்ளைகளுக்கு பார்த்து சமைக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். அப்படி இப்போ மனைவியோட விட்டுட்டு போனால் அவைக்கு புதுசாக இல்லாட்டால் அவள் இப்படி ஜீவனம் பண்ணுவாள். அப்போ அவைக்கு கசப்பு. அப்போ அப்படியான காரியங்களும் குடும்பங்களில் இருக்குது. அப்போ கசப்பாயிருக்குன்னு சொல்கிறாங்க. வலைகளுமாகிய நெஞ்சும் கயிறுமாகிய கைகளுடைய ஸ்திரியானவர் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணனா இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் துடிக்கப்படுவான். இப்ப கணவன் கூட ஒரு சற்குணனா இருந்தால் தான் ஒரு நல்ல மனைவி அமையும்னு சொல்றது. அப்ப மனைவி குணசாலியா இருக்க வேணும், கணவன் ஒரு சற்குணனா இருந்தால் தான் இந்த இப்படியான சிக்கல்களுக்குள்ள போய் மாட்டுப்பட மாட்டாங்க. ஆனபடியா தான் சொல்றேன், அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிப்படுவான். இப்ப தங்களுடைய இஷ்டத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கொண்டு போறாங்களே வாலிப பிள்ளைகள், தங்களுடைய இஷ்டத்துக்கு போயிடுவாங்க இல்லையா? பெற்றோரை மதிக்கிறது கிடையாது. அவங்க எனக்கு இது பிடிச்சிருக்குது, சிம்சோன் மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்குது, அது நமக்கு தூரமானது, அது பெலிஸ்தியர், அது எதிரி, அவனுக்கே எதிரியாத்தான் தேவன் சிம்சோனை வச்சிருக்கிறார். ஆனால் அதுதான் நமக்கு வேணும்னு சொல்றார். அப்ப சரித்திரம் கொடுத்த கடைசியா சிம்சோனோட முடிவு. அப்படி எத்தனை வாலிப பிள்ளைகள் முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அப்படி போய் இதெல்லாம் கசப்பு தானே. அப்ப அவங்க பாவிகள் தான் போய் இதில் சிக்கப்படுவாங்க. அப்ப எங்களோட ஆவிக்குரிய பிள்ளைகளும் இதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியான சிறியோடு காப்போனால் அவங்களும் பாவியின் நிலைக்கு தான் போவாங்க. எத்தனை குடும்பம் இன்றைக்கு பாருங்க, எத்தனை குடும்பம் காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி, இப்போ உடனே விசாரணை பண்ணி இதோ இதை கண்டுபிடித்தது கிட்ட சொல்றேன். இப்போ சந்தோஷம் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ 1000 கண்டுபிடிச்சிடும், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. 28வது வசனம் சொல்றது, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுது என்றால் எல்லாத்தையும் பிடிச்சிட்டே இன்னும் ஒரு காரியத்தை தேடுறேன், இன்னும் ஒரு காரியம் தான் இன்னும் பாக்கியா இருக்குது போல. அப்ப சேர்றேன். இப்ப மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறார், அதை நான் கண்டுபிடிக்கல. 1000 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா நான் ஒன்றை கண்டுபிடிக்கல என்று சொல்றேன். கண்டுபிடிக்கல 1000 பேருக்கு நான் ஒரு புருஷனை கண்டுபிடிச்சேன். பாருங்க, புருஷனை கண்டுபிடிச்சிட்டு பொம்பளையே கண்டுபிடிக்கல. ஏன்னா குணசாலியான ஸ்திரி இல்லை கிடையாது, கண்டுபிடிக்கலன்னு சொல்றேன். அப்போ எல்லாருக்குள்ளேயும் இந்த புருஷனை கண்டு விரல் இருக்கிற ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றேன், இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக தான் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாயங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாதிரி தான் கண்டது. அப்ப சாலமோனுடைய நாட்களில் அவர் வழியை போன தெரியும். 2 தேவன் பொண்டு ராஜாக்கள் 10-11 வாசிச்சிங்கன்னா தெரியும். அதை நீங்கள் வாசிச்சு கண்டுபிடிப்போம். அப்போ தேவன் கொடுத்த காரியம் என்னென்றால், இப்போ ராஜாவுக்கு சாலமோனுடைய காலத்துல சாலமோனுடைய காரியங்களும் அவர் இவ்வளவு ஞானத்தை கொடுத்தும் கடைசியாக ஞானத்தை எழுதி பின்பன் சந்ததிக்கு கொடுத்து போட்டு அவர் ஞானம் இல்லாம போயிட்டு விசுவாச பட்டியலில் சிம்சோன் விழுந்தாலும் சிம்சோனுடைய பேர் விசுவாச பட்டியலில் இருக்கிறதே பெரிய 12. ஆனால் சாலமோன் இவ்வளவு ஞானத்தை இவ்வளவு செல்வாக்கு அதுக்கு கேளாமலே கொடுத்த காரியங்கள். அப்படி கொடுத்துமே கடைசி நாட்கள்ல தேவனுக்கு உத்தமமா இருக்கையில் தாயார் இப்படி சொல்லிட்டு அவன் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்றால் அவர் தந்த ஞானத்திலேயே நான் கண்டுபிடிக்கிறேன். அம்மா சொல்லிட்டு அன்னபடியே அம்மாவோட வார்த்தைக்கு நான் ஞானத்திலேயே கண்டுபிடிக்கிறேன். கடைசியில் தன்னுடைய சுய ஞானத்தை நம்பி தேவ ஞானத்தை அசட்டா பண்ணிட்டேன். மற்றது கடைசி வார்த்தையை சொல்லுவேன்.
பிள்ளைகளுக்கு சொல்லப்படுது நீதிமொழி 4:13 புத்தி நிறைய உறுதியாக பற்றி கொள்ளுங்கோ, அதை விடாதீங்கோ, அதை காத்துக்கொள்ளுங்கோ, அதுதான் உங்களுக்கு ஜீவன். அடுத்தது ரோமர் 15:1-4 பார்க்குறோம். அன்றையும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கு பிரியமாய் நடவாமல் பலருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவருக்கும் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க. அடுத்த காரியம் கடைசியாக நான் முடிக்கிறேன். டைமாகுதான். இந்த சாலமோனோட நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்திரிகள் வராங்க, பிள்ளைகள் விஷயத்தில் வராங்க. 2 பேரும் வாசிக்க டைம் இல்லை, நான் சொல்லி கொண்டு போகிறேன், நீங்கள் பிறகு வாசிங்க அந்த காரியங்கள். 2 பிள்ளைகள், ஒருத்தி பிள்ளை பிறந்து 3 நாளைக்கு பிறகு இன்னொருத்தி பிறகுறான். ஆனால் ஒன்றுக்கு மேலே ஒரு பிள்ளை 2 படுத்ததுனால அதை பிறந்து போயிடுச்சு. அப்போ அந்த பிள்ளை இறந்தபடினால அந்த பிள்ளையை தனக்காக்கி கொண்டா. இது இப்போ சாலமோனோட பிள்ளைக்கு வழக்காக வந்துச்சு. அப்போ அவர் அதை ஞானமாக தீர்த்து வைக்கிறார். என்னடா அந்த தாயின் இருதயம் எப்படி இருக்கும், ஒரு பிள்ளையை குறித்ததான இருதயம் எப்படி இருக்கும் என்று அவருடைய ஞானத்தினால அதை அந்த காரியத்தை செய்து முதலாவது செய்தது அதுதான். அதில் தான் சாலமோனுக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்துருக்குறேன் ஜனங்கள் பாராட்டினாங்கன்னு பார்க்குறேன். வாக்கிக்கல பிறகு அப்போ அதான் பிள்ளைகளை விட்டுட்டு போகிற தாய்மார் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையாம்மா? தாய்மார் இருக்கிறாங்க. அந்த தாய்மாருக்கு தான் நான் ஒரு கதை சொல்கிறேன். என்னென்னா அவங்க யோபு 39:13 பார்த்தால் ஒரு தீக்குருவின்ற கதை சொல்லுவார். ஞானவான் அவர் தான் சாலமோன் எழுதிய யோபுன்ற காரியத்தில் சொல்கிறேன். யோபு சொல்கிறார் அது அந்த தீக்குருவி என்னைக்கெல்லாம் தீக்கோழி என்று நினைக்கிறேன். அதுதான் அப்படி இருக்கும், அதுக்கு அழகாக தெரியாது. அப்போ அது சொல்லுது அது நல்ல வீரியம் உள்ளதாக இருக்குது. யோபு 39:13 தீக்குருவிகள் தங்கள் செட்டுகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டுகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதுக்கு சமானமானவல்லவோ. அடுத்த பாசியம்மா. அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மனிதனால் அனுபவிக்க வைத்து விட்டு போய் காலால் விதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை விதித்து போடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகள் தன்னுடையதல்லாத போல அவைகளை காக்க கடின குணம் உள்ளதா இருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடினால் அது பட்ட வருத்தம் விருதாவா. அதுக்கு ஞானத்தை கொடுக்க இருந்தவன், அதுக்கு புத்தியையும் கூடாமல் ஞானத்தையும் விலக்கி வச்சுக்கணும். அப்படியான அப்போ அதே மாதிரி தான் சில பொம்பளைகள், பிள்ளைகளை பற்றி கரிசனை இல்லாத பொம்பளைகள். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பொம்பளை விட்டுட்டு போனா வேண்டாம், பிள்ளைகளை கரிசனை இல்லாத பொம்பளை தானே அவர் இப்படி தாய் பிள்ளையை விட்டுட்டு போவாள். அப்போ அப்படியான குடும்பங்கள் இருக்கீங்களா, இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லலாம்னா இவங்களெல்லாம் ஒரு தீக்குருவியான குணம் உள்ளவங்க. என்னடா பிள்ளைகளை பற்றி கரிசனை இல்லாத. இப்போ நாங்கள் வாசித்தது 1 ராஜாக்கள் 3:10 இருக்கோம். அந்த பிள்ளைகள் 2 பேர் நீதி செய்யலாம். அப்போ அந்த தாயும் பாருங்க, குழந்தையை பார்க்காம அவைக்கு என்ன வளர்ப்பு படுக்க 2 உருண்டு படுக்கைகளை பிள்ளை செத்து போச்சுது. அப்போ அக்கறை இல்லாத தன்மை தான். இப்போ தீக்குருவியும் என்ன கஷ்டப்பட்டு பிரியாசப்பட்டு முட்டையை போட்டு அது எப்படி போனாலும் மிதிப்பட்டு போனாலும் மிருகங்களால் மிதிச்சாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இன்னைக்கெல்லாம் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி அந்த மாதிரி அப்படியான பொம்பளைகளும் பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் அந்த தீக்குருவிக்கு சமானமாக இருக்கிறாங்க இல்லையாம்மா? அதனுடைய தேவன் நம்ம இப்படி வச்சிருக்கிறேன்னா ஏசாயா 49:15 ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலையின மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான். அப்போ உள்ளங்கையில நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்போ ஒரு தாய்க்குரிய பாசம் தேவனுடைய ஒரு சுபாவம். இப்போ கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார் நம்மையில இல்லையாம்மா? கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ தாய் எப்படி செய்தாலும் பிள்ளையை மறக்க மாட்டாள். தன்னோட உயிர் போனாலும் பிள்ளையை மறக்கும். அப்படியான தாய்மார் தான் இன்றைக்கு தேவை உலகத்துக்கு. இப்படி இந்த தீக்குருவிகளை போல விட்டுட்டு அப்படி இப்படிவா போகிறவங்க இன்றைக்கி ஈராளம் இருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தேவன் எழுதி வச்சிருக்கிறார். என்றால் நாங்களும் இந்த உலகம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் வாழுறோம். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம விடுதலையாக்கும்படி தான் தேவன் நம்ம ரட்சித்திருக்கிறார். ஆனபடியாக நாம் இந்த எங்களோட பிள்ளைகளாக இருக்கட்டும், எங்களோட சமுதாயமாக இருக்கட்டும், அப்போ தேவன் நம்ம ஒரு ஆலோசனைக்காரராக வச்சிருக்கிறேன். அப்போ தேவன் இவ்வளவு ஞானத்தை நமக்கு
பாருங்க இந்த காலத்தை சொல்லலாம், சென்ற காலத்தை சொல்லலாம், ஆனால் எதிர்காலத்தை சொல்கிறாக்கள் நம்ம தான் தேவன் அப்படித்தான் வச்சிருக்கிறேன். அப்போ நம்ம 3 காலத்துக்கு தேவனங்களை அதிகாரிகளை வச்சிருக்கிறேன். அப்போ தேவன் நமக்கு விளைவத்தை போதிக்கிறார், அதிகாரியை வச்சிருக்கிறேன். கடைசியாக சொல்லி முடிக்கிறோம். கடைசியாக சொல்லி ஒரு 5 நிமிஷம் இருக்குது சொல்லி முடிக்கிறோம். யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே புராண குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். தேவன் தந்திருக்கிறார். குமாரனை அனுப்புவேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். குமாரனை அனுப்பி இருக்கிறேன், தந்திருக்கிறேன். இப்போ குறித்த காலத்தில் நான் வருவேன்னு சொல்லி வாக்களித்தவர். அது வாக்குத்தத்தம் அவரமாக கொடுத்த வாக்குத்தது குறித்த காலத்தில் வருவனுண்டு. அப்போ குறித்த காலத்தில் கலாத்தியர் பார்க்குறோம் 4:3, கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரன் அவர் அனுப்பினார். காலம் வரும்போது அவர் அனுப்பிட்டார். அனுப்புவேன்னு சொன்னார். ஒரு தரம் கெட்டு போகாமல் நித்தியஜீவனை கொடுக்கும்படி அனுப்பினு சொன்னார். காலம் நிறைவேறின போது குமாரனை அனுப்பினார். அனுப்பினார். ஆபிரகாமுக்கு சொன்னார் குறித்த காலத்தில் குமாரனை தருவனுண்டு, அதை நிறைவேற்றினார். திருப்பி குமாரன் அனுப்புவேன்னு சொன்னார், அனுப்பினார். இப்போ குமாரன் போயிருக்கிறார். அப்போ அவர் இருக்கைகள் என்ன சொன்னார்? யோவான் 14 வரணும். யோவானில் இப்போ 14:18 14 பட்டு நான் உங்களை திக்கிட்டவர்களாக விட ஓகே. அது 17 சொல்லுவார், 14 சொல்லுவார். நான் உங்களை வாசத்தில் தாயத்தை பற்றி போட்டு மீண்டும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லுவார். இப்போ அப்போஸ்தலர் 1:11 பார்க்குறோம். அப்போஸ்தலர் 1:11 கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்ணுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இப்ப குறித்த காலத்துல எல்லாம் நிறைவேறிச்சது. இனி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க நான் போய் வருவேன் சொல்லி சொல்றேன். அப்ப அது ஒரு காரியம் தான் என்ன நிறைவேற வேண்டிய காரியமா இருக்குது. இப்ப வெளிப்படுத்தல் 19:7 பாருங்க. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இப்ப மனைவியானவள் இப்ப மணவாட்டியா மணவாட்டி தேவன் தெரிஞ்சு கொண்ட மணவாட்டி தான். இப்ப தேவன் கொடுத்த ஸ்தானம் நமக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகள் கொடுத்த ஸ்தானம் தான். ஆவிக்குரிய காரியத்தில் நான் சொல்றேன். இப்ப குறித்த காலத்துல வருவேன் ஈசாக்கு கொடுப்பேன்னு கொடுப்பேன். இயேசு கிறிஸ்துவ குறித்த காலத்தில் அனுப்புவேன், பாவிகளுக்காக அவர் மறிப்பேன், எங்களை திருப்பேன் நடந்துட்டு. இப்போ திருப்பி மீண்டும் வருவேன்னு சொல்லியிருக்கார். அப்படி வருவேன், அதுக்கு சாட்சியும் கொடுக்குறேன். அப்போ சிலர் சாட்சியும் கொடுக்குறாங்க. இப்போ தேவன் என்ன செய்கிறார்? எங்களை ஆயத்தப்படுத்துகிறார் மணவாட்டியாக. என்ன மணவாளன் வர போகிறார். வரும்போது நம்ம ஆயத்தப்பட வேண்டும். இதுதான் நமக்கு கொடுத்த செய்தி. மணவாட்டி மனைவியானவள் மணவாட்டியா கிறிஸ்துவிடத்துல போக வேண்டிய அப்படி எண்ணெய்களை நாம் ஆயத்தப்பட வேண்டிய காரியம். வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். முதலாவது எங்களை மணவாட்டி ஆயத்தப்படுத்துவேன். நாம இந்த பூமியில கத்திருக்கன்னு நீங்க எதை செய்தாலும் அந்த காரியத்துக்கு தேவன் பலனோட வருவேன், பலன் உண்டு. அப்படி எண்ணீர்களை ஆண்டவரே எங்களோட வாங்க வாரன்னு சொல்லிட்டு நாங்கள் அவரோட கூட வாங்கன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்க வேணும். இப்போ நாங்கள் குணகசாலியான ஸ்திரியாக இருக்க வேணும். புருஷன விவாகமுடன் நடந்து அதை நிறைவேற்ற வேணும். அப்போ அவங்களும் நன்மையானதை கண்டடைஞ்சு தயவை பெற்றுக்கொள்ள வேணும். அப்போ இதெல்லாம் கத்த நமக்கு எழுதி வச்சிருக்கிறேன். நாளில் கத்திரப்படியான ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள சபையில் கிருபை தந்ததுக்காக இந்த வந்து நான் ஓகே. பரிசுத்தமுடைய நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
உடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறபடியால் கத்ததாமி கொடுத்த இந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஜீவனை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆவியின் ஜீவனமாக கத்தர்களுடைய வாசம் பண்ணுகிறீங்க. அப்பா வார்த்தையானது ஆவியாய் ஜீவனாய் என்று சொன்னபடியே கத்தர்களுக்கு வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். மகிமையின் ஆவிதாமே மண்ணாண்டு சட்டத்திலே வாசம் பண்ணுகிறீங்க. நாங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் தம்முடைய ஆலயத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கத்தாவை இந்த வேளையிலும் திருச்சபையை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கத்ததாம் இவர்களை இந்த தேசத்திலே, இந்த பகுதியிலே, கத்தாவை இந்த பட்டணத்திலே, கத்தாவை இந்த சபையை அப்பா வெளிச்சமாக வைத்து இன்னும் அநேக ஜனங்களை கத்தாவை இந்த இடத்திலுமாக நீர் அழைத்து வர வேணுமாக ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இவருடைய பிரயாசங்கள், பாடுகள் ஒவ்வொன்றையும் கத்தர் தாமே கண்ணோக்கி பார்க்கிறீங்க. உங்கள் பட்சத்தில் இருந்து நான் கண்ணோக்கி பார்த்தோம். அப்பா நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்கி பார்ப்பேன். நீங்கள் பண்படுத்தி விதைக்கப்படுகிறோம்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய கத்தர் இந்த திருச்சபையை பிள்ளைகளை நீங்கள் பக்கத்தில் இருந்தையா நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிறவரா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். ஐயா இந்த தருணத்தை அடியாளர்கள் தந்தபடியா நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சின்ன நல்ல சோத்திரம். நான் ஒரு சின்ன ஒரு கோரஸ் மட்டும் படிச்சுட்டு போறேன். எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அந்தபடியாக கொஞ்சம் கரகரண்டாலும் ஏதோ ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கேட்டுட்டு நான் நல்லா பாடக்கூடிய வேஷம் செய்யக்கூடிய ஆள் தான். ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக கொஞ்சம் தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறபடியால் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டி அரியணை அமர்ந்திட எதிர் நோக்கி அனுதினம் கரை திரை பிழை போக்கி ஆயத்தப்படுத்துகிறாள் அவை கூட்டி. ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டி மணவாளனின் அழகில் மயங்கி விட்டாள், மண்ணுலக மாயைகளை வெறுத்து விட்டாள். மணவாளனின் அழகில் மயங்கி விட்டாள், மண்ணுலக மாயைகளை வெறுத்து விட்டாள். பறவைகளுடன் இசையை பாடி மகிழ்ந்தேன், பரிசுத்த ஜீவியத்தில் பழகி விட்டாள். நாடுகளுடன் இசையை பாடி மகிழ்ந்தேன், பரிசுத்த ஜீவியத்தில் பழகி விட்டாள். குட்டியானவரின் மணவாட்டி கன்னிகைகள் சொற்கணையால் திளைக்கும் போது புல்லுகளுள் இனி ஒரு மகிழுகிறாள். கன்னிகைகள் சொற்கணையால் திளைக்கும் போது புல்லுகளுள் இனி ஒரு மகிழுகிறாள். வாசனையை வீசி நிசரத்தை கவர்ந்து நிசரங்கு போகும் புகழுகிறாள். வாசனையை வீசி நிசரத்தை கவர்ந்து நிசரங்கு போகும் புகழுகிறாள். குட்டியானவரின் மணவாட்டி அரியணை அமர்ந்திட எதிர் நோக்கி அனுதினம் கரை திரை பிழை போக்கி ஆயத்தப்படுத்துகிறாள் அவை கூட்டி. குட்டியானவரின் மணவாட்டி. உன்னத பாட்டு 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அவர் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கு நீரியும். இப்போ என் நேசர் என்னுடையவன்னு சொல்கிறேன். அப்போ சொல்கிறார், முள்ளுகளுக்குள்ள ரோஜா புஷ்பம் லீலி புஷ்பம் படி இருக்குதோ அப்படியே என் நேசர் குமாரத்திகளுக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அப்போ அவரும் கீறப்பட்டு குத்தப்பட்டு அவரும் சிவந்து போனவர் தான். அப்போ அவர் மணவாட்டியும் அப்படியான பாடுகளுக்கூடாகத்தான் மணவாளன்ட்ட. ஏனென்றால் அவரும் பாடுகளுக்கூடாக போனது அவன். அப்போ அவருடைய மணவாட்டியும் அந்த வழியில தான் வர வேணுமெண்டு. அப்போதான் பாடுகளோட நேசரை பாடி மகிழ்ந்து அப்படியே இருக்கைகள் அந்த பாடுகளெல்லாம் மறைஞ்சு போகும். பாடுகளோட நாம பாடி மகிழ்ந்து உபத்திரவம் என்ன நெருக்கம் வந்தாலும் நமக்கு அது ஒரு பாரமாக தெரியாது. என்றால் அவர் நமக்கு முன்ன போயிருக்கிறேன். அதனுடைய பாடுகளோட நம்ம
பாடி மகிழ்ந்ததுக்குள்ள அந்த பஞ்சா பறந்துடும் அந்த பாடல்கள் இதாயிருக்கும். மற்றாக்கள் சொல்லுவாங்க இது என்ன சபையாகுது, இது வெள்ளியா கொடுக்குறாங்க, இது அப்படியா இருக்கிறாங்க, இப்படியா இருக்கிறாங்க, அங்கேயா இங்கேயா அல்லோஜியா கூட்டமா அப்படியாண்டு அநேகர் அப்படியெல்லாம் சொல்லலாம். கன்னிகள் சொற்கணையால் துளைக்கும் போது முள்ளுகளுக்குள் லீலி போன்று மகிழ்கிறாவாம். சொல்றத நீ சொல்லு, நான் என் ஆண்டவரை தான் நான் நேசிக்கிறேன். அது மட்டுமில்லாத வாசனையை வீசி நேசர் அன்பைக்க வந்தாகும். இப்போ நீங்க தான் வாசனையா இருக்கிறீங்க, அவருடைய வாசனை நாம தான் இல்லை நற்கந்தமா இருக்கிறீங்கன்னு சொல்றேன். அப்ப அவருக்காக நம்ம வாசனை வீசுறதெல்லாம் இருக்கோம். இப்போ பாடுகள் வந்தாலும் உபத்திரவம் வந்தாலும் நம்ம அவருக்காக நம்ம வாசனை வீச வேண்டியது. இப்போ வாசனை வீசினாத்தான் அவருடைய நேசமா அவருடைய அன்பும் அவருடைய இதுக்கும் அந்த தகுதி இல்லை தான். ஆனாலும் கூட நம்ம எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி வைக்கிற காலம் வரும். நம்ம அப்படித்தான் கொண்டு போகிறது. அதே பாடுகளுக்கு நம்ம இருந்தாலும் கூட பரிசுத்த ஜீவியத்தை நம்ம பழகிட்டோம், பரிசுத்த ஜீவியத்தில் பழகிட்டோம். இது வந்தாலும் இது வந்தாலும் நமக்கு ஆண்டவர் வந்துட்டு நம்ம அந்த பரிசுத்த ஜீவியத்தை பாடுகளுக்குள்ளே நம்ம அவர்கிட்ட பரிசுத்த ஜீவியத்தில் நம்ம நடந்து கொண்டு போகணும். கர்த்தர் நம்மளோட ஆசீர்வதிப்பார். எனக்கு முழு மனத்தையாலும் தந்துருக்குறீங்க, அதற்காக நான் நன்றி சொல்றேன். வார்த்தைகள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. என்னோட ஆண்டவர் பேசியிருக்கிறார், என்னோட பேசியிருக்கிறார். ஆண்டவர் நல்லவர், வல்லவர், எங்களுக்கு போதுமா